நிறைய பேர் ஃபார்ம் 16 டவுன்லோட் பண்ணுவாங்க. பட் ஆனால் அதில் இருக்கிற 99% ஆஃப் த பீப்புள் அதை கிளியராக செக் கூட பண்ணி பார்க்க மாட்டாங்க. பட் ஆனால் அதில் நிறைய ஹிடன் க்ளூஸ் இருக்கு. உங்களுடைய ரியல் சேலரியில இருந்து, டாக்ஸ் சேவிங் கிளைம்ஸ்ல இருந்து, அண்ட் உங்களுடைய கம்பெனி உங்களுடைய டாக்ஸை கரெக்டாக பே பண்றாங்களா இல்லையான்றது வரைக்கும் ஃபார்ம் 16 இருக்கு. ஜஸ்ட் ஸ்டே வித் மீ டில் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. கடைசி வரைக்கும் பாருங்க. நான் ஃபார்ம் 16 இருக்க ஒரு இம்பார்ட்டன்டான ஃபீல்டை பத்தி நான் சொல்றேன். அது லிட்டரலா உங்களை ஃபியூச்சர்ல இருக்க தலைவலியில இருந்து காப்பாற்றும். ஸோ லெட்ஸ் பிகின். ஓகே, ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்ன்றதை பத்தி நான் கிளியரா சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்ம் 16 என்ன, வாட் இஸ் ஃபார்ம் 16 அதை பத்தி நம்ம பார்க்கலாம். தென் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு ஃபார்ம் 16ல, பார்ட்ஸ் ஆஃப் ஃபார்ம் 16 நம்ம இதை பார்க்கலாம். ஓகேவா, எல்லாத்தையுமே குவிக்கா செக் பண்ணிடலாம். ஓகேவா, இட் இஸ் gonna be a short video, I can guarantee that. And third, when you will get form 16, form 16 உங்க கையில எப்போ வரணும், எப்போ ரீச் ஆகும். ஓகே, அண்ட் ஃபைனலி ஃபார்ம் 16ல சரி ஓகே விடுங்க, ஃபார்ம் 16ல PDF இருக்குன்னு வச்சுக்கலாம். there will be lot of informations inside that. கரெக்டா எல்லாத்தையுமே பார்க்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஹியூஜ் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. நான் கிளியரா சொல்லிடுறேன். PDF நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் லெட் மீ டெல் யூ ஒன் திங், ஜஸ்ட் 7 things பார்த்தா போதும், கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம் நீங்க ஃபார்ம் 16 நான் கிளியரா பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ we are just gonna see 7 things. ஓகே, அண்ட் ஃபைனலி உங்களுக்கு ஒரு போனஸ் இருக்கு பிரதர். ஓகேவா, ஃபர்ஸ்ட்லேயே நான் சொல்லிடுறேன். ஓகே, ஒரு சின்ன ஒரு கம்ப்ளீட் பிளே புக் மாதிரி, ஒரு கம்ப்ளீட் பிகினர்ஸ் கைட் மாதிரி அந்த ஃபார்ம் 16 நான் கீழே PDF லிங்க் அட்டாச் பண்றேன். நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு நான் கொடுக்குற கிஃப்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸ்ல எல்லாமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே, தட் இஸ் அ கிஃப்ட் ஃபார் யூ. ஸோ லெட்ஸ் பிகின். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்ம் 16 என்னது பிரதர்? சிம்பிள் பிரதர். ஃபார்ம் 16 சிம்பிளா என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க எவ்வளவு சேலரி ஏர்ன் பண்றீங்க அண்ட் உங்க கம்பெனி உங்க சார்பா எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணுது கவர்மெண்ட் கிட்ட. புரிஞ்சுச்சா? இவ்வளவுதான் சிம்பிள். இதுதான் ஃபர்ஸ்ட். நீங்க எவ்வளவு சேலரி ஏர்ன் பண்றீங்க அண்ட் உங்களுடைய கம்பெனி உங்க சார்பா எவ்வளவு டாக்ஸ் பே பண்றாங்க கவர்மெண்ட் கிட்ட. புரிஞ்சுச்சா? இன்னும் சிம்பிளான டேர்ம்ஸ் சொல்லணும்னா, அது வந்து ஒரு சர்டிபிகேட் மாதிரி. அது என்ன சொல்றதுன்னா, உங்க கம்பெனி கிட்ட இருந்து, உங்க எம்ப்ளாயர் கிட்ட இருந்து உங்களுக்கு வருது. அந்த சர்டிபிகேட் பேர் என்னது? ஃபார்ம் 16. அது என்ன சிம்பிளா சொல்லுது, இங்க பாருப்பா, இந்த வருஷம் உங்க சேலரியில இருந்து இவ்வளோ டிடெக்ட் பண்ணி நான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட பே பண்ணிட்டேன்ப்பா இப்படின்னு சொல்லிட்டு உங்க கம்பெனி உங்ககிட்ட சொல்றாங்க இந்த சர்டிபிகேட் மூலமா, ஃபார்ம் 16 மூலமா. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கும். கரெக்டா? சிம்பிள். அதுதான் ஃபார்ம் 16. புரிஞ்சிடுச்சா? வில் நெக்ஸ்ட் கோ டு பார்ட்ஸ் ஆஃப் ஃபார்ம் 16. சி பிரதர், ஃபார்ம் 16ல 2 பார்ட் இருக்கு பிரதர். ஒன்னு பார்ட் ஏன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு பார்ட் பின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சி ஃபர்ஸ்ட் பார்ட் ஏன்றது ஒரு TDS சம்மரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஒரு TDS சம்மரி மாதிரி. இதுல ரொம்ப டீட்டெயில்டா போகணும்லாம் அவசியம் கிடையாது. ஸோ இந்த வீடியோல நம்ம இதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறது ஏன்னா தேவையும் இல்லை. ஓகே, ஜஸ்ட் ஒரு TDS சம்மரி மாதிரி. பார்ட் பி, இங்கதான் உங்க சேலரியோடைய டீட்டெயில்டு பிரேக் டவுன், டிடக்ஷன்ஸ், எக்ஸம்ஷன்ஸ், பிளாப்லான்னு போட்டு நம்மள கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். CA-வா இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. கரெக்டா? ஃபார்ம் 16 பாக்குறதுக்கு ஜஸ்ட் 7 things பார்த்தா போதுமே. அந்த 7 things வில் gonna cover. ஓகே, ஜஸ்ட் பி வித் மீ. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். பார்ட்ஸ் ஆஃப் ஃபார்ம் 16 2 மேஜர் பார்ட் இருக்கு. ஒன்னு பார்ட் ஏ, இன்னொன்னு பார்ட் பி. நவ் கமிங் டு தி தேர்ட் பார்ட். ஃபார்ம் 16 எனக்கு எப்போ கிடைக்கும்? எப்போ கிடைக்கும்? அதாவது ஃபார்ம் 16 உங்களுக்கு எவ்ரி இயர் ஜூன் 15க்குள்ள உங்களுக்கு கிடைக்கணும் பிரதர். ஓகேவா? ஜூன் 15க்குள்ள கிடைக்கணும். அதாவது உங்கள் கையில ஜூன் 15க்குள்ள வரல அப்படின்னா உங்க எம்ப்ளாயர், அதாவது உங்க கம்பெனிக்கு ஆன் எவ்ரிடே பேசிஸ் பெனால்டி 100 rupees. ஸோ ஜூன் 15க்குள்ள உங்களுக்கு உங்களுடைய ஃபார்ம் 16 உங்க கையில இருக்கும். நம்பர் 1. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் கொடுக்குறேன். லெட்ஸ் சே இந்த ஃபினான்ஷியல் இயர் 2024 இருந்து 2025 எடுத்துக்கலாம். அதாவது ஏப்ரல் 2024 இருந்து மார்ச் 2025 வரைக்கும். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு எனக்கு ஃபார்ம் 16 எப்போ வரணும்? கரெக்ட், ஜூன் 15, 2025. கரெக்டா? ஸோ இந்த கையிலுக்குள்ள உங்களுக்கு ஃபார்ம் 16 வந்திருக்கும். புரிஞ்சிடுச்சா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ். நான் எடுத்தோடனே ஃபார்ம் 16ல இதுதான் 7 things பார்த்துக்கோங்க, முடிஞ்சு போச்சு வீடியோன்னு சொன்னா கரெக்டா இருக்கு. கரெக்டா? அதுக்காக தான் ஃபார்ம் 16 என்ன, அதுல எத்தனை பார்ட்ஸ் இருக்கு, ஃபார்ம் 16 உங்க கையில போடும். இது புரிஞ்சிடுச்சுல? இப்ப 7 things என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் சொன்ன அந்த 7 things பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அதுக்கு முன்னாடி நம்ம இப்ப பார்க்க போற 7 things எதுல இருக்க போகுது? பார்ட் பில இருக்க போகுது. பார்ட் ஏ பத்தி நம்ம பார்க்க போறோமா?
கிடையாது. ஏன்னா பார்ட் ஏ பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அது வந்து வெறும் டிடிஎஸ் சம்மரி தான். ஸோ பார்ட் பியை பத்தி பார்க்க போறோம். ஸோ பார்ட் பி பிடிஎஃப்ல 3 பேஜஸ் இருக்கு கரெக்டா. ஸோ அந்த 3 பேஜுமே நம்மளால பார்க்க முடியாது. ஸோ ஜஸ்ட் 7 திங்ஸை மட்டும் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த பேஜ்ல. ஸோ இதுக்கு மட்டும் நான் இதை ரெஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். அண்ட் பிரதர், பிடிஎஃப் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன், உங்களுடைய சிம்பிளிசிட்டிக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அங்கே கிளியராக எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டே அதுவும் உங்கள் கையில் இருக்கணும் ஃபார் சிம்பிளிசிட்டி பர்பஸ்னா யூ கேன் டவுன்லோட் இட். ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் நம்பர் 1, கிராஸ் சேலரி. ஓகேவா, நான் சைடில் அட்டாச் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்காக பிடிஎஃப்ல எங்கே நேவிகேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஓகே, டோன்ட் வரி ஃபார் தட். சி, கிராஸ் சேலரி அது வந்து உங்களுடைய சிடிசியோட ரஃபா மேட்ச் ஆகணும் பிரதர். சின்ன ஸ்மால் சேஞ்சஸ் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதுதான் உங்களுடைய டோட்டல் ஏர்னிங்ஸ் பிஃபோர் எனி டிடக்ஷன்ஸ். அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கிராஸ் சேலரி நம்பர் 1. ஓகே, நம்பர் 2, எக்ஸம்ஷன்ஸ். ஓகே, எக்ஸம்ஷன்ஸ் செக்ஷன் 10. யாரும் பயப்பட வேண்டாம், இப்படிதான் உங்களுடைய பிடிஎஃப்ல லிஸ்ட் ஆயிருக்கும். அதனால தான் நான் செக்ஷன் 10 எக்ஸம்ஷன் சொன்னா உங்களுடைய கிளாரிட்டி பர்பஸ்க்காக. இது சிம்பிளா என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கலாமா. இங்க வந்து உங்களுடைய ஹெச்ஆர்ஏ, அதாவது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், எல்டிஏ லீவ் டிராவல் அலவன்ஸ் அண்ட் அதர் அலவன்சஸ், இது எல்லாமே அங்க லிஸ்டோட இருக்கான்னு பாருங்க. நீங்க சப்மிட் பண்ணிருந்தீங்க, இந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, லைக் ரெண்ட் ரிசிப்ட்ஸ் அதெல்லாம் சப்மிட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, லைக் லெட்ஸ் சே டிராவல் பில்ஸா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், இது அங்க அப்பியர் ஆகணும். அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சைட்ல உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் அது 0வா இருந்துச்சு அப்படின்னா, ஒன்னு நீங்க கிளைம் பண்ணல, இல்லைன்னா உங்க கம்பெனி அக்செப்ட் பண்ணல. மேக் ஷுர் திஸ் காலம் நீங்க பாக்குறதுக்கு மறக்காதீங்க. ஸோ திஸ் இஸ் நம்பர் 2. ஓகே, வாட் இஸ் தட்? எக்ஸம்ஷன்ஸ். ஓகே, திஸ் கம்ஸ் அண்டர் செக்ஷன் 10. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கமிங் டு நம்பர் 3. என்னது நம்பர் 3? ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஓகேவா, இது செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் ஒரு சின்ன ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருக்கட்டுமே நான் சொல்றேன். ஓகேவா, இது என்னன்னா, நீங்க என்ன டாக்ஸ் ரெஜிம் சூஸ் பண்ணிருக்கீங்களோ, லெட்ஸ் சே நீங்க வந்துட்டு ஓல்டு ரெஜிம் சூஸ் பண்ணிருக்கலாம், இல்ல நீங்க வந்துட்டு நியூ ரெஜிம் சூஸ் பண்ணிருக்கலாம். கரெக்டா? சப்போஸ் நீங்க ஓல்டு ரெஜிம் சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இடத்துல 50,000 இருக்கணும். சப்போஸ் நீங்க நியூ ரெஜிம் சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல 75,000 இருக்கணும். மேக் ஷுர் டு வாட்ச் அவுட். ஓகேவா, ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு 3 பேஜ் பிடிஎஃப் ஸ்கிம் பண்றீங்க. கரெக்டா? ஸோ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் உங்களுக்கு தெரியணும், அதனாலதான் இதையும் நான் இன்க்ளூட் பண்ணேன். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஓகேவா, இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆயிடும். ஸோ சேலரிட் எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாமே. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட், ஜஸ்ட் ஹேவ் அ லுக் ஓவர் இட். ஓகே, திஸ் இஸ் நம்பர் 3. ஓகே, நம்பர் 4. நம்பர் 4 என்ன? டிடக்ஷன்ஸ். ஓகேவா, சரி, இந்த டிடக்ஷன்ஸ்ல என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா, உங்களுடைய எல்லா டிடக்ஷன்ஸும் சைட்ல தெரியும்னு நினைக்கிறேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிசி. ஏடிசில என்னென்ன வரும்? பிஎஃப் வரும், எல்ஐசி வரும், அதுக்கப்புறமா இஎல்எஸ்எஸ். சி, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பட் தெரியாதவங்களுக்கு பிஎஃப்னா ப்ரொவிடென்ட் ஃபண்ட், அது அந்த இடத்துல லிஸ்ட் அவுட் இருக்கான்னு பாருங்க. இஎல்எஸ்எஸ்னா ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம்ஸ், அது கரெக்டா இருக்கான்னு பாருங்க. எல்ஐசி இன்சூரன்ஸ் இருக்குல்ல, ஸோ இது எல்லாமே அந்த இடத்துல லிஸ்ட் அவுட் ஆயிருக்கான்னு பாருங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு திங். டிடக்ஷன்ஸ்ல அங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு பாருங்க. அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி 80D நெக்ஸ்ட், அது என்ன வரும்? ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் என்பிஎஸ் கான்ட்ரிபியூஷன் ஏதாச்சும் நீங்க பண்றீங்கன்னா அதுவும் அங்க லிஸ்ட் ஆகணும். ஸோ தட் திஸ் என்ஷூர்ஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் were recorded correctly. ஓகே, திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் பிரதர். நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் கிராஸ் சேலரி பார்த்தோம், செகண்ட் எக்ஸம்ஷன்ஸ் பார்த்தோம், தேர்ட் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பார்த்தோம், ஃபோர்த் டிடக்ஷன்ஸ் பார்த்தோம். இப்போ சொல்லட்டுமா, இப்பவே நீங்க ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த பிடிஎஃப்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் திங்ஸை மட்டும் நீங்க கரெக்டா பார்த்துட்டீங்க பிரதர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட். பட் இன்னும் ஒரு 3 more பேராமீட்டர்ஸ் இருக்கு, அது மட்டும் சொல்லிட்டு சீக்கிரமா இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஓகே, now let's go to நம்பர் 5. நம்பர் 5 என்னது? டாக்ஸபிள் இன்கம். இதுதான், இங்கதான் கடைசி பார்ட் வந்தாச்சுல. டாக்ஸபிள் இன்கம்னா என்ன? பேர்ல இருக்கு கரெக்டா. அதாவது உங்களுடைய இன்கம்ல இருந்து இருக்கிற எல்லா எக்ஸம்ஷன்ஸ், டிடக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கழிச்சுட்டு ஒரு நம்பர் வருதுல்ல, அந்த நம்பருக்கு தான் இவங்க டாக்ஸ் போட போறாங்க. எஸ், அதுக்கு பேரு தான் டாக்ஸபிள் இன்கம். ரைட்? ஹேவ் வி கவர்ட்? நவ் 6th மேஜர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் இங்க நான் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் நான் இன்ட்ரோல சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை பத்தியும் நான் இங்கே நான் சொல்றேன். ஓகே, 6th, அதுக்கு தான் டாக்ஸ் கம்ப்யூட்டேஷன். ஐ கெஸ் சைட்ல நீங்க பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சி, உங்களுடைய டாக்ஸபிள் இன்கமுக்கு எவ்வளவு டாக்ஸ் வந்தது? டாக்ஸ் கம்ப்யூட்டேஷன் கரெக்டா. ஸோ எவ்வளவு டாக்ஸ் வந்திருக்கு அங்கதான். ஸோ இந்த இடத்துல சிலர் நம்பரை பார்த்த உடனே சிலர் பேனிக் ஆயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். எப்பயுமே இந்த டாக்ஸ் கம்ப்யூட்டேஷன் நீங்க பார்க்கும் பொழுது ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. யூ ஹேவ் டு லுக் ஃபார் த நெக்ஸ்ட் லைன். நெக்ஸ்ட் லைன்ல என்ன இருக்கும்? தேர் வில் பி சம்திங் கால்ட்
rebate under section 87A. அப்படின்னா என்ன அப்படின்னா சிம்பிள். இது சப்போஸ் உங்களுக்கு அப்ளை ஆச்சுன்னா, இஃப் இட் அப்ளைஸ் ஃபார் யூ, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், அது எப்படி எனக்கு அப்ளை ஆகும், எனக்கு எப்படி தெரியும்? சி, இஃப் யூ ஆர் இன் த எலிஜிபிள் லிமிட், இன்கம் லிமிட் இருக்குல்ல, என்ன எலிஜிபிள் லிமிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சி சப்போஸ் நீங்க ஓல்ட் ரெஜிம் நீங்க வந்துட்டு எடுத்திருந்தீங்க அப்படின்னா, தென் யுவர் இன்கம் ஷுட் பி அண்டர் இன்கம் 5 lakhs குள்ள இருந்துச்சுன்னா இந்த ரிபேட் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். இதே நியூ ரெஜிம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய இன்கம் வந்து 7 lakhs குள்ள இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிபேட் அப்ளை ஆகும். இந்த ரிபேட் அப்ளை ஆச்சுன்னா என்ன மீனிங்னா, இங்க ஏதாச்சும் நம்பர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது 0 ஆயிடும், அவ்வளவுதான். ரிபேட்னா அதுதான் நான் சொல்லியிருந்தாலும், சப்போஸ் ஓல்டு ரெஜிம் ஆர் நியூ ரெஜிம் ஏதாச்சும் நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அண்ட் நான் சொன்ன அந்த இன்கம் லெவல்குள்ள, ஓல்டு ரெஜிம்னா 5 lakhs குள்ள, நியூ ரெஜிம்னா 7 lakh குள்ள, இதுக்குள்ள இருந்துச்சு அண்ட் இங்க ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா இங்க உங்களுக்கு 0 ஆயிடும். அந்த ரிபேட் இருக்குல்ல, அது உங்களுக்கு 0 பண்ணிடும். சப்போஸ் அதுக்கு மேல உங்க இன்கம் இருந்துச்சுன்னா தென் யூ ஹேவ் டு பே இன்கம், ரிபேட் உங்களுக்கு அப்ளை ஆகாது. யூ காட் இட்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். இதுதான் நான் கோல்டன் நகெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ட்ரோல சொன்னால சிலர் இதை they won't even look for that, brother. This is very important while filing these taxes, ITR ன்னு சொல்லுவாங்க. So this is more important. So அதுக்காக தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் இந்த tax computation பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றது. You got it? Now coming to the final point. அதுக்கு தான் இந்த மொத்த வீடியோவுமே, கரெக்டா? TDS deducted. TDS deducted என்னது? tax deducted at source அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலா இந்த இடத்துல ஒரு நம்பர் இருக்கும். இதுதான் உங்களுடைய கம்பெனி உங்க சார்பா கவர்மெண்ட் கிட்ட பே பண்ண மணி, பிரதர். ஓகேவா? சிம்பிளா. அண்ட் சிலர் இருக்கலாம் இந்த இடத்துல 0 இருக்கும். ஓகே, வாட் டஸ் தட் மீன் இஸ், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதுக்கு உங்களுடைய இன்கம் லிமிட்டுக்கு கீழே இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி டிடிஎஸ் எதுவும் வராது, இந்த ரிபேட் அப்ளை ஆயிருக்கும். கரெக்டா? சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லலாம், ரொம்ப டீப்பா போக வேணாம். 0 இருந்துச்சுன்னா எய்தர் ஆர் ரிபேட் அப்ளை ஆயிருக்கும், இல்லை உங்களுடைய இன்கம் லிமிட்ல இருக்கும். இஃப் யூ see any number over here, then what does that mean? This is the amount your company has paid to the government on behalf of you. ரைட்? புரிஞ்சிருச்சா? 7 things இது பார்த்தா போதும். இந்த 7 things நெக்ஸ்ட் டைம் நீங்க ஃபார்ம் 16 டவுன்லோட் பண்ணிட்டு சார் நீங்க ஸ்வைப் பண்ணாம இந்த 7 things கரெக்டா பார்ட் பி என்ன சொல்லிட்டு இருக்கேன், 7 things பாத்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டா ஓகே ஃபார்ம் 16 ஐ காட் இட், வாட் இஸ் இன்சைட் இட், அவ்வளவுதான். வாட் இஸ் இன்சைட்ன்றது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? புரிஞ்சிடுச்சா? டன். ஸோ வீடியோ எண்ட் பண்றதுக்கு முன்னாடி சில ஃபியூ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? அதாவது டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ஃப்ரீ பிடிஎஃப் உங்களுக்காக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஜஸ்ட் அ கிஃப்ட் ஃப்ரம் யோர் பிரதர். ஓகே, நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஃப்ரீ. உங்களுடைய ஒரு கம்ப்ளீட் ஒரு பிக்னஸ் கைட் மாதிரி இருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் நம்பர் 1. அண்ட் நம்பர் 2, இதை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய விஷ் என்ன தெரியுமா? இந்த வீடியோ நீங்க 4 பேருக்கு ஷேர் பண்ணி நீங்க ஹெல்ப் பண்ணுன்றது என்னுடைய விஷ், பிரதர். சி, சப்ஸ்கிரைப் பண்றதும் பண்ணாததும் உங்களுடைய விருப்பம். பட் ஆனால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுன்றத என்னுடைய ரிக்வெஸ்டா நான் கேட்கிறேன். ஓகே, ஸோ தட் next time when someone downloads form 16 and சும்மா ஸ்கிப் பண்ண இது ஒன்றும் புரியாது எனக்கு அப்படின்னு சொல்லாம ஓகே இந்த 7 things பார்த்தா போதுமா, ஓகே ஐ காட் an idea about it அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்கன்னா ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். நீங்க ஷேர் பண்ற 4 பேர் அதை சொன்னாங்கன்னா then you are also satisfied இல்ல. So let's spread this financial education to our brothers and sisters. Okay, so with that, signing off from you.